நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை, தாவேக அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று வேளாண் துறைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை துறை சார்ந்த அமைச்சர் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். தமிழ்நாடு அரசு பல முன்னெடுப்பான திட்டங்களை நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருந்தாலும் கூட எதிர்பார்த்த திட்டங்கள் எல்லாம் இன்னும் இல்லை, மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களை பூர்த்தி செய்யவில்லை என்ற விமர்சனங்கள் நேற்று எழுந்ததைப் போலவே இன்றும் விமர்சனங்களாக எழுந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் விவசாயியாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்க வேண்டும் என தன்னை கூறிக்கொண்ட முதலமைச்சர் விஜய் ஏன் விவசாயிகளுக்கான திட்டத்தில் இன்னும் முன்னுரிமை கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறார்கள். இதை ஒட்டிய தலைப்பை தான் ஜெயா பிளஸ் இன்று விவாதத்திற்கும் கட்டமைத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் வேளாண்மை பட்ஜெட் இன்று தாக்கல் தொலைநோக்கு பார்வை கொண்டது என பாராட்டிய முதலமைச்சர் ஜோசப் விஜய், ஆனால் பட்ஜெட்டில் ஏமாற்றமே மிஞ்சுகிறது என விமர்சித்த எதிர்க்கட்சிகள். இந்த தலைப்பில் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரங்கத்திற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன், அரசியல் விமர்சகர் பிரான்சிஸ் செபாஸ்டியன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு முருகன், உங்கள் மூவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பிரான்சிஸ் சார், உங்கள்கிட்டருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை, பழைய திட்டங்களுக்கு பெயரை வெட்டி ஒட்டி வெளியிட்டு இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாக தாவேகா வெளியிட்ட அறிக்கையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான விவசாயங்கள் சார்ந்த திட்டங்கள் கூட இன்று தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இது குற்றச்சாட்டுகள் மட்டும்தான், இதை தாண்டி நல்ல விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம எதை பார்க்கலாம் அந்த பட்ஜெட்ல? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, இதுதான் சிஎம்னுடைய குறிக்கோளாக இருந்து செய்யணும்னு ஆசைப்பட்டார். திரையுலகத்தில், அரசியலில் மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறார். இந்த விஷயத்தில் இந்த தேர்தல் அறிக்கையில் பட்ஜெட்டில் நேற்று உள்ள பட்ஜெட்லேயே தெளிவாக சில இதை சொல்லியிருக்காங்க. 17,000 கோடியை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டீட்டெயிலாக சில ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இதுவரையும் எந்த அரசும் செய்யாத பட்ஜெட்டை ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. எப்படி வித்தியாசம்? எப்படி ஒரு பட்ஜெட்டுனாவே 3 விதமான துறை இருக்குது. உற்பத்தி துறை, சேவைத்துறை, விவசாயத்துறை. இந்த விவசாயத்துறையிலே அதிலே 3 விதமான இருக்குது. அதாவது என்னென்னா, மொத்தம் நம்ம இதில் 1,30,30,30,000 ஹெக்டேர்ஸ் இருக்குது. அதில் 60 லட்சம் ஹெக்டேர்ஸ் தான் நம்ம செயல்படுறோம். இதில் என்னென்னா, இதுவரையும் மக்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செய்யலை. ஆரம்பத்தில் சில இது செஞ்சது எல்லாமே ஹைடெக் டெக்னாலஜின்னு சொல்லி ஏடிஎம்கே பீரியடில் மிஸ்டர் சாமிநாதனுடைய வழிகாட்டில் ஹைடெக் ப்ராஜெக்ட் தான் கொண்டு வந்தாங்க. அதாவது ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்ரிடில் என்னென்னா, அப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருந்ததுனால ஹைப்ரிட்னு ஒர்க் பண்ணி அதை செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அது போதுமான அளவில் இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அதனால் மக்கள் மத்தியில் ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, லிஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட்டு இருக்குது. நான் இப்போ வாசிக்க ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே வந்ததை நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்ண வேணாம். இதில் என்ன குறை இருக்குன்னா, அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, புதிய தடுப்பணை திட்டம் இல்லை, புதிய கருவேல மரம் அகற்றவில்லை, நெடுஞ்சாலை மரம் நடுத்திட்டம் இல்லை, அதை பாதுகாக்கும் திட்டம் இல்லை. இது அவங்களுடைய குறைபாடுகள். ஒன்று யார்? எதிர்க்கட்சிகள். அதிலே என்னென்னா, இவர் திருமதி சௌமியா அன்புமணி ஓப்பனாகவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இரிகேஷன் இல்லை அப்படின்னு. இரிகேஷன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் அதை சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் 2001 மேடம் இருக்கும்போது நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தோம். அதை யார் மிஸ்டர் காமராஜ், ஏசி காமராஜ்னு சொல்லுவாங்க. அது நதி நீர்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் திருவாளர் ரஜினிகாந்த் அவர்களும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இல்லை திரு செபாஸ்டியன், நீங்கள் சொல்கிறது எல்லாம் இரிகேஷன் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளும் சொல்லப்பட்டது, அதை ஏற்றுக்கிறது இந்த அரங்கம். ஆனால் எங்களுடைய கேள்வி அப்படின்றது, சரியான ஒரு தேதியையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். March 4, 2026 தஞ்சாவூரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய், அப்போதைய தாவேகாவின் தலைவர், விவசாயிகளைப் போல பச்சை துண்டணிந்து ஒரு 26 நிமிடங்கள் ஒரு நீண்ட உரையை ஆற்றுறார் விவசாயிகள் மத்தியில்.
அப்ப நம்ம ஆட்சி அமைந்ததுமே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே நகர்ந்து அடுத்த ஓரிரு மாதங்கள்ல தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுது. அந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன பல முக்கியமான அம்சங்கள் விவசாயிகளுடைய மூலாதார பிரச்சனையா இருக்கக்கூடியது இன்னைக்கு பட்ஜெட்ல இல்லைன்றாங்க. 2 அம்சத்தை சுட்டி காட்டுறேன், அது சரியா தவறான்னு நீங்க சொல்லுங்க. ஒன்று, விவசாயிகளுடைய கடன் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும்னு தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. அதை செய்யலையேன்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்டார். நம்ம அதையும் இந்த அரங்கத்துல பேசணும். இன்னொன்னு, நெல்லுக்கும் கரும்புக்கும் குவிண்டால் விலையை உயர்த்தப்படும்னு சொன்னாங்க. இதுவும் விவசாயிகளுடைய பெரிய பிரச்சனை. கரெக்ட். முதல் பிரச்சனையா நான் இதை தீர்ப்பேன்னு சொன்னார்ல, ஏன் அது இன்னைக்கு தீர்க்கப்படல? அந்த கேள்வியை பயணிக்கலாம். இப்போ இதுவரையும் செய்யாதது அதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, வெறும் 72 ரூபா தான் ஏற்றிருக்காங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு இருக்கு. இதில் அரிசிக்கு அதாவது 3500 குவிண்டாலுக்கு அரிசி வேணும்னு கேட்டது இது தாவேக்கா தரேன்னு சொன்னது. ஆனால் இவங்க கேட்டது 4000 ரூபா கேட்டாங்க. யார்? விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய அறிகுறிகள். ஆனால் இவங்க ஏற்றினது 2500லேருந்து 2500 கூட ஒரு 72 ரூபா தான் ஏற்றி. அவங்கள என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் சார். இதுல நீங்க 3500 ரூபா கொடுப்பீங்கன்னு சொன்னேன்ல, அதை ஏன் கொடுக்கல? அதுக்கு தான் இப்போ மெயின் பட்ஜெட் பற்றாக்குறையில் 78,000 கோடி வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சு. இப்போ பட்ஜெட்டில் அறிக்கை இடும்போது வெறும் 55,000 கோடி தான் பற்றாக்குறையாக இருக்குது. முதல்ல அது சரி செய்யும் போது இப்போ ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எடுக்கக்கூடிய நிலை என்னென்னா, அடுத்தது பொருளாதாரத்தில் நம்ம மேம்படுத்தணும். அதுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தினாதான் உங்களுக்கு இந்த சலுகை இந்த விலையை வந்து நிர்ணயம் செய்ய முடியும். இது இல்லை சார். செபாஸ்டியன் சார், நான் என்ன கேட்குறேன், இந்த கரும்புக்கும் நெல்லுக்கும் குவிண்டால் விலையை உயர்த்துறது விவசாயிகளுக்கு முக்கியமான பிரச்சனை. அது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு உயர்த்தும்ல. அப்ப இதை தாண்டிய மற்ற நடவடிக்கைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனா இது அதிக முக்கியத்துவம் உள்ளது, ஏன் இதுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் கேட்குறாங்க. இல்லை, இப்போ இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கலைனாலும் சாரி பட்ஜெட்டில் கொடுக்கலைனாலும் அறுவடை பண்ணும்போது தான் இப்போ உள்ள லிஸ்ட் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. சார் பட்ஜெட்டில் அறிவிக்கணும் சார் சார் நீங்கள் வாங்கும்போது எப்போவோ அறிவிக்காங்க சார். மேடம் அப்படி தான் பண்ணாங்க. யார்? ஜெயலலிதா மேடம் வந்து என்ன சொல்லுவாங்க, எப்போ ப்ரொக்யூர் பண்ணும்போதோ அப்போ கூட விலையை சொல்லுவாங்க. அதே இதுக்கு இவர் திருவாளர் மாண்புமிகு கலைஞர் இவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் அவர்கள் வந்து எப்போ ப்ரொக்யூர் பண்ணும்போதோ அப்போ விலை ஏற்றுவாங்க. இது வந்து இயற்கை. முன்னாடியில் 800 ரூபாய்க்கு இருந்துச்சு எது கரும்பு, அப்புறம் 2000 ரூபாய்க்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 1500 ரூபாய் ஏற்றுனாங்க. அப்புறம் 3000 ரூபாய் கேட்டபோது இப்போ 4000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய் கேட்குறாங்க. அதுக்குள்ள விலையை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இந்த ப்ரொக்யூர்மெண்ட்னுடைய டிசிஷன் எடுக்க முடியும். அந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இன்றைய நிதிநிலை அறிக்கை பாராட்டுக்குரியதான் செபஸ்டியனுடைய பார்வையில். திரு அக்னீஸ்வரன், உண்மையிலேயே இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாராட்டுக்குரியது தானா அக்னீஸ்வரனுடைய பார்வையில்? எல்லாமே அரசியலுக்கு உட்பட்டது தானே. இப்போ வேளாண் துறை நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி வந்ததற்கு பிறகு முதல் நிதிநிலை அறிக்கை நேற்றைக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு வேளாண் நிதிநிலை அறிக்கை. இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்துக்கு மட்டும் எவ்வளவு, அதே மாதிரி அதோட போதுமா, அது இல்லாமல் 22 பொருட்களுக்கு தேவையானதையும் சேர்த்து, அப்படின்னா என்ன, பால் வளம் உற்பத்தி செய்வது, முட்டைகள் இது பண்ணுவது, கோழி பராமரிப்பு, மீன் இது, அது மாதிரி கூட்டுறவு தொழிலில் எப்படி பண்றது, இது எல்லா தானியங்கள் உற்பத்தி செய்வது எப்படி, பனைமரங்கள் இது பண்றது எப்படி, இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் வேளாண் நிதிநிலை அறிக்கை. இதுல நாம கொண்டு வர வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் சொன்னது 5 லட்சம் கோடி, அதுல நாம வட்டி கட்டுறது மட்டும் 70,000 கோடி. அப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க முதலீட்டு செய்துக்காக நம்ம கொண்டு வர்றது 55,000 கோடி. ஆனா இன்னைக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில அதே தான் 5 லட்சம் கோடி. ஆனா நாம இதுக்கு மட்டும் விவசாயம் மட்டும் 14,000 கோடி. மற்ற 22 பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு 58,000 கோடி. இந்த நிலைமையில சார் விவசாயம், வேளாண்மை தொழில், ஆடு மாடு கோழி வளர்ப்பு அல்லது இறால் பண்ணை, இது எல்லாத்துக்கும் எது சார் தேவை? முதல்ல நீர் தேவை. நீர்ப்பாசனத்தை பத்தி இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில சொல்லவே இல்லை. சரி, அதை கூட விடுங்க, நீர் இல்லாமலேயே வாழ முடியுமா? ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை அப்படித்தான் இருக்கிறது. இப்ப நான் கேட்கறது, உங்களுடைய கேள்விப்படியே
இதுல பாராட்டுதற்குரியது என்ன தெரியுங்களா? ஐயா வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் ஒரு பட்டய கல்வியும் படிப்பும் இளநிலையும் பல்கலைக்கழகமும் உருவாக்கப்படும். அஞ்சலை அம்மாள் பெயரில் ஒரு விருதும் கொடுப்பாக்கப்படும். இது உண்மையிலே இந்த அரசு முந்தைய அரசுகள் செய்யாததை இந்த அரசு உன்னிப்பாக பார்த்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஐயா வேளாண் விஞ்ஞானி அவர்களுபடி காங்கேயம் மாடுகள் காளை வளர்ப்பு அதை சொல்லுகிறீர்களா? இல்லை. நாட்டுக்கோழி சொல்லுகிறீர்களா? இல்லை. அப்போ எது தேவை? தேயிலை உற்பத்தி இங்கிருந்து அதிகமாக போகிறது. ஆனால் தேயிலைக்கு இணையான கொய்யா இலை இருக்கு இல்லையா, அது தேயிலை காட்டிலும் உயர்ந்தது. அது வளர்ப்பு சொல்றீங்களா? அப்போ ஒருத்தரை புகழ் பாடுகிறோம், அது உண்மையிலே புகழ் பாடப்பட வேண்டும். ஆனால் அவர் விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்தவர், உண்மையான விவசாயியாக வாழ்ந்தவர், போலி விவசாயி அல்ல. அது பாராட்டுதற்குரியது. ஆனா அவர் செஞ்ச சாதனை, அவர் செயலாற்றிய தத்துவங்கள், சித்தாந்தங்கள் இன்றைய தலைமுறைக்கு தேவையா? தேவை. நாட்டுக்கோழின்ற பேர்ல அதை வேற விதமா ஹைபிரிட்டை தான் கொண்டு வருதாங்க. அப்ப அது மாதிரி இல்லாமல் இளைய தலைமுறைக்கு அது கொண்டு வர வேண்டும் என்பதை அரசு அக்கறை செலுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்கிறேன். இன்னைக்கு வேறு ஒரு பார்வையில் தானே தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் பார்வையும் இருந்திருக்கு. திரு செபாஸ்டியன் கூட அந்த புள்ளியில தான் முடிச்சாரு. வழக்கமா யோசிக்கக்கூடிய அரசுகளை தாண்டி வேறு ஒரு தொழில்நுட்பத்தில் யோசிக்கலாம். எதிர்கால விவசாயத்தை நோக்கி தாவேக அரசு பயணிக்கிறது. இந்த முயற்சியே ஒரு புது முயற்சி தாங்க, பாராட்டி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே முடிக்கிறார்கள். அது ஏற்புடையது தானா? ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றாம வேறு ஒரு நடைமுறையை நோக்கி தாவேக பயணிக்குதா? சார், நீங்க வெறும் சொல்லால் மட்டுமே மிகப்பெரிய வானளாவிய வளர்ச்சியை தந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மக்கள் இதே மாதிரி தான் நம்பி நம்பி ஏமாறுபவர்கள் தான் மக்கள். ஒரு 5 வருஷம் ஓட்டு போட்டோமா அதை அடமான வச்சுட்டோம்னு அர்த்தம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமைதி காக்க வேண்டியது. ஆனால் 2005 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அன்றைய இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது, ஐயா நிறைய நெல் மூட்டைகளை வச்சிருக்கிறீங்க, ஆனால் அதை நிறைய எலி தின்னுது, அப்படியே வீணா போயிருது, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கு அன்றைய காங்கிரஸ் அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லுச்சு, இது அரசின் கொள்கைகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. ஆனால் அதற்கு பிறகு மத்திய அரசு பாஜக வந்ததற்கு பிறகு சீனா 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்ததை இப்பொழுது மத்திய வேளாண் துறை செய்திருக்கிறது. என்ன? குளிர்சாதனத்தில் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை அல்லது நெல் மூட்டைகளை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஓசூர்ல போனீங்கன்னா அந்த வலதுபுற ரோட்டோரமா பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அதுக்கு தார்பாய்கள் வேண்டும். அதுக்கு அந்த நெல்லை பாதுகாப்பது தான் மக்களுக்கு தலையாய கடமை. நீங்க 1 டன் நெல்லுக்கு 3500 இந்த நிதிநிலை அறிக்கையில இல்ல. 1 டன் கரும்புக்கு 4500 நிதிநிலை அறிக்கையில இல்ல. நீர்ப்பாசன திட்டத்தை பத்தி என்னன்னு தெரியல. உரத்தை பத்தி நாம மானிய விலையில ஏற்கனவே கொடுக்கறாங்க, ஆனால் மக்களுக்கு விவசாயிகள் கொண்டு போய் சேரல, அது பற்றி இல்ல. ஆகவே இது ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சிறப்பான திட்டம், ஐயா நம்மாழ்வார் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம், பாராட்டுதற்குரியது. நம்மாழ்வாரை போல இவர்கள் இந்த அரசு செயல்படுமா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. திரு முருகையன், விவசாயத்தை பற்றி எனக்கு தெரியாது, ஆனா விவசாயிகள் படும் கஷ்டத்தை பற்றி எனக்கு தெரியும். என்னுடைய தலைமையில் அரசு அமைந்த உடனே விவசாயிகளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய நடவடிக்கையை தாவேக அரசு எடுக்கும். முதலமைச்சர் விஜய் அப்போதைய தாவேக தலைவரா தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் விவசாயிகளுடைய கஷ்டத்தை குறைக்கக்கூடிய வகையில் தான் இன்றைய பட்ஜெட் இருக்கா? ஏன்னா முருகையன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட வெளிப்படையா பேசக்கூடிய நபர். எப்படி இருக்கு வெளிப்படையான பார்வை? அதான் அந்த வெளிப்படையா பேசக்கூடிய நபர். தஞ்சாவூர் மன்னார்குடியை சேர்ந்தவன், விவசாயம் பண்ணவனா. அப்ப உங்களுடைய கருத்து முக்கியம். கல்லூரியில படிக்க வர்ற வரைக்கும் விவசாயம் பண்ணவன். சரி, அப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனால இந்த அரசை பொறுத்தவரையில் நீங்க எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்துகின்ற வகையில் தான் மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னும் சரி பின்னும் பேசுகிறார். அது ஒன்று மாற்று கருத்து இல்லை. அவருடைய முதல் பட்ஜெட்லேயே இந்த வேளாண் துறைக்கு இன்னும் 14,984 கோடியை ஒதுக்கியிருக்கிறார். அது ஒரு பரவாயில்லை, எல்லாம் ஒதுக்கியிருக்கிறார். இன்றைக்கே விவசாய அதுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டு விரிவாக்கம் கொடுக்கும்போது அதை நம்ம என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு 1000 பட்ஜெட் ஒதுக்கினாலும் இது பண்ணாலும் விவசாயிகளை பொறுத்தவரை காவிரியில் தண்ணீர் முழுமையாக வர வேண்டும். முழுமையாக உங்களுக்கு தஞ்சை விவசாயிகளுக்கு
தண்ணீர் முதல்ல வர வேண்டும், இறைவன் வரம் கொடுக்க வேண்டும், மழையும் பெய்ய வேண்டும், தண்ணீரும் வர வேண்டும். அது வந்தால்தான் நீ 1000 தான் பணம் கொடுத்தாலும் சரி, என்னதான் உதவி பண்ணாலும் சரி, லோன்லாம் வாங்கலாம், லோனை வாங்கி கட்ட வேணுமா? அதனால முதல்ல இந்த காவிரி நீர் பிரச்சனையில் ஓரளவுக்கு என்ன மழை பொய்த்து போய்விட்டால் கர்நாடகம் ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ்நாடு ஒன்றும் பண்ண முடியாது, அது வேற. ஆனால் இயற்கை கொடுத்த வளத்தில் நமக்கு என்ன உரிமையோ அந்த உரிமையை எந்த அரசாக இருந்தாலும் அதை முறையாக பேசி பெற்று, அது நீங்க இது சுப்ரீம் கோர்ட் மூலமா பெறுறீங்களோ இல்லை வேளாண்துறை இந்த அமைப்பு மூலமா பெறுறீங்களோ, ஏதோ ஒன்று நீங்க அதெல்லாம் முதல்ல பெற்றுக் கொடுக்கணுங்கிறது இந்த முதல்வருடைய முதல் கடமை. சரி, அது எந்த ரூட்ல போய் காங்கிரஸ் நீங்க கொடுப்பீங்களா? முதல்வர் கேட்டாலும் கொடுப்பீங்களா? முதல்வரே வர வேணாம்ன்றீங்களே. நான் அதுதான் சொல்றேன். தண்ணியை கொடுப்பீங்க? இல்ல நான் அதான் சொல்றேன். நீங்க கர்நாடகத்துல காங்கிரஸா இருந்தாலும் முருகையன் சார் ஒரு வார்த்தை தொடக்கத்துல சொன்னாரு, கடவுள் கருணை காட்டணும். எனக்கு டக்குன்னு ஒரு கேள்வி, கர்நாடகா காங்கிரஸ் தான் கருணை காட்டணும், அப்புறம் தான் கடவுள் கருணை காட்டுவார் அப்படின்னு சொல்லி. இல்ல காங்கிரஸுக்கே கருணை காட்ட இல்ல சார், நீங்க ஒரு போன வாரம் பேசிட்டு இருக்கும்போது தண்ணியே விடல, பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்பொழுது இப்ப 11,000 கனஅடி தண்ணீர் இப்ப கவனியில இருந்து வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதான் இயற்கைங்கிறது. நீங்க 1000 டிபேட் நடத்தலாம், பேசலாம், ஆனா அங்க மழை பெய்யலன்னு வச்சுங்க வந்திருக்காது. அதனால இங்க காங்கிரஸ் ஆண்டாலும் பிஜேபி ஆண்டாலும் இறைவன் கருணை கொடுத்து விட்டால் அது திறந்து விட்டே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் கூட எந்த அளவுக்கு இறைவன் கருணை காட்டுகிறானோ அதில் நமக்குரிய பங்கை அதை கொடுக்கணும். எங்களுக்கே பத்தல தண்ணி, அதனால உங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ற அந்த விவாதத்தை மறுத்து நமக்கு எனக்குரிய பங்கு கொடுறா அப்படின்னு வாங்குறதுக்கு எல்லா முதலமைச்சரும் முயன்று இருக்கிறார்கள், இவரும் முயல்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேளாண் பட்ஜெட்ல எல்லாரையும் உற்சாகப்படுத்துறது மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சொன்னது மாதிரி நம்மாழ்வார் பேர்ல பெரிய பல்கலைக்கழகம், அப்புறம் 100 விவசாயிகளுக்கு சிறந்த ஒவ்வொரு மாவட்ட சிறந்த விவசாயிகளையும் தேர்ந்தெடுத்து விருது கொடுக்க போறோம், பரிசு கொடுக்க போறோம். அது மாதிரி இந்த பெண்களை உற்சாகப்படுத்துறது போல வீட்டை சுற்றி ஏதாவது நீங்கள் 2 ஏக்கர்ல யார் விவசாயம் பண்ணி அதிகமாக நெல் சோளம் போன்ற இந்த விவசாயம் முக்கியத்தில் 2 ஏக்கர்ல விவசாயம் பண்ணி யார் மிக சிறப்பாக அதிகமான மகசூலை திரட்டி கொடுக்குறாங்களோ 30 பெண்களுக்கு விருது, அதுக்கு பரிசு எல்லாம் கொடுக்கறதாக அறிவிச்சிருக்கிறார். அது போன்று முருகையன் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நானும் ஞாபகப்படுத்துறேன். நம்மாழ்வார் பெயர்ல சிறந்த விவசாயிகளுக்கு விருது கொடுக்கக்கூடியதோ இது ஒவ்வொரு சுதந்திர தினத்தின் போதும் மாவட்ட ஆட்சி தலைவர்களால் மாவட்ட வாரியாக வழங்கப்படுது. இதற்கு தமிழ்நாடு அரசு இதற்கு முன்பு இருந்த திமுகவும் சரி அதிமுக ஆட்சி காலத்திலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. எனவே தாவேக்கா அரசுக்கான புதிய திட்டமோ சரி முன்ன இருந்தவங்க கொடுத்தாங்க, இவரும் அதை பின்பற்றுகிறார். பின்பற்றணும். நீங்க ஒவ்வொரு அரசும் வித்தியாசமா அதை அப்படியே ஒதுக்கிட்டு இவங்க புதுசா திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியாது சார். அதையெல்லாம் நீங்க பின்பற்றி அதை தொடர வேண்டும். மேற்கொண்டு இன்னமும் மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற அளவுக்கு, விவசாயிகளுக்கு ஆர்வத்தை உருவாக்குற அளவுக்கு திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதையெல்லாம் இந்த பட்ஜெட் ஓரளவுக்கு எல்லாரையும் உற்சாகப்படுத்தி சிறப்பா பண்ணணும்னு இருக்காங்க. நீங்க நெல் என்னதான் விவசாயிகளை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா இது விவசாயத்திற்கான பட்ஜெட். வந்தோடனே 5000 கோடி வந்தோடனே 5000 கோடி அவர் கடன் தொகையை முழுவதும் ரத்து பண்ணு சொன்னது உண்மை. ஆனா வந்தவுடனே முதல் கட்டமாக 5000 கோடி ஒதுக்கி இருக்காரு. 1000 கோடி ஒதுக்கி ஓரளவு உதவியா இருந்தது. சொன்னது செயலில் உடனே பண்ண முடியாது. உடனே என்ன நம்ம நாட்டினுடைய பட்ஜெட் என்னை பொறுத்தவரையில இது கடுமையான 10 லட்சம் 12 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்ம வாயில சொல்லிவிடலாம். அப்புறம் ஏன் சார் சொல்லிருப்பாங்க? சும்மா அது வாக்குறுதி தான். சும்மா தேர்தல் ஓட்டு போட வாங்குறதுக்காக எல்லா கட்சியும் சொல்ற வாக்குறுதி தான். ஆனா அது ஆமா அதெல்லாம் நடைமுறைப்படுத்த ஆமா இல்ல அது நடைமுறை அப்படி கிடையாது. வாக்குறுதி கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செயல்முறையில வரும்போது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது அது ஜெயிக்க முடியும். இல்ல சார், 2 மாசத்துக்கு முன்பு என்னுடைய கேள்வி அதே கேள்வி முருகையன் நேரம் தான். இதை உங்களுக்கு ஒரு விளக்கம். 2 மாதத்திற்கு முன்பு இதை செயல்படுத்த முடியும் என தெரிந்த தாவேக்காவுக்கு அரசாங்கமாக மாறியதற்கு பிறகு செயல்படுத்த தெரியவில்லையா? அதுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை. இப்போ முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அதிகாரிகள் என்ன சார்? முதலமைச்சர் கடவுள் இருக்கலாம் சார், வேலை செய்றவங்க யார் சார்? சார் இன்னொரு கெஸ்ட் எதிர்க்கட்சியா இருக்கும்போது பேசுறது வேறு விதமா இருக்கும். இன்னைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் என்ன சொல்றாரு? -0 தான் கொடுக்க முடியும். அது எப்படி -0? இது ஒரு கணக்கா? இது -0 ஏன் இவர் இருக்கும்போது என்ன சாதிச்சு விட்டாரு? என்ன பெருசா பண்ணிட்டோம் நம்ம? ஒண்ணும் இல்ல. அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அதாவது இதை விட சிறப்பாக இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கலாம். இதை விட சிறப்பாக விவசாயிகளுக்கு இன்னும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் சொல்லாமே தவிர சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தது திரு எடப்பாடி பழனிசாமி, மறந்துவிட வேண்டாம். அது முதலமைச்சரா இருந்தா சிலதோ படிதான்
எடப்பாடி முருகன். பழனிசாமி இல்ல முருகன். என்னால அழிக்க நான் முடியும். அக்னி அதிமுக நான் வரேன். பெருமையை நான் வரேன். தாவேகா ஒரு காலமும் அழிக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. சரி, இல்ல முருகன். நீங்க செய்யறது முருகன். மட்டும் போய் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய சிறப்பான பணிகளை பண்ணியிருந்தா மக்கள் ஏன் புறக்கணித்தார்கள்? எதுக்கு? அப்ப எல்லாம் இப்ப 20 வருஷ காங்கிரஸே பாருங்க, பாருங்க, அதான் 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் 14 வருஷம் மிகச்சிறந்த- ஏன்? பாருங்க, 12 வருஷம் பாஜக வருது, ஏன் காங்கிரஸ் இந்திய மக்கள் புறக்கணிச்சாங்க? நான் வரேன். இல்ல, இல்ல. அதுதான் இது. நான் வரேன். உங்களுக்கு நேரம் தரேன். தமிழ்நாட்டில் முருகன். 9 ஆண்டு காலம் மிகச்சிறந்த ஆட்சியை நீங்க செய்த இல்ல, முருகன். காமராஜரே இல்ல, தோற்கடிச்ச முருகன். ஊர் சார் இது. முருகன். இல்ல, முருகன். கடன் அவ்வளவு இல்ல. அப்ப அவளை கடன் கிடையாது. வரேன் சார். ஆமா. முருகன், இல்ல அதாவது- முருகன். முருகன் இப்ப பேசும்போது எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை இப்ப மென்ஷன் பண்ணீங்க. தாவேகாவுடைய தலைவராக அறிவித்த வாக்குறுதிகளை முதலமைச்சராக மாறிய போது செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல, சார், அதுதான் இப்ப- கேட்கிறார் சார், இப்பதான் சார் அடி அந்த எடுத்து பாயிண்ட் தான் உங்ககிட்ட வச்சிருக்காரு. சார், வைக்கிறேன். இப்ப 3 மாதம் தான் சார் ஆச்சு. இது முதல் பட்ஜெட் தான். இன்னும் 4 வருஷம் இருக்கு. Interim budget. நீங்க எல்லாருமே 21,000 கோடி கடன் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு 50,000 கோடி கடன் 50,000 கோடியில பற்றாக்குறை சார், கொடுக்கணும். சார், இது- இல்ல, இல்ல, நான் உங்க point வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் 27 அந்த நிர்வாகத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த 21,000 கோடி வாங்கியிருக்காங்க சார். சரி. ஆனா மேற்கொண்டு தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி வரைக்கும் கடன் கொண்டாந்து நிறுத்தினாங்க. இப்ப திமுக ஆட்சியில் அது 10 லட்சம் Point கோடி வரைக்கும் நான் கடன் எடுத்துக்கிட்டேன். நிறுத்தினாங்க. முருகன், நான் வரேன். அது மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறது போல 20 லட்சம் கோடிக்கு கொண்டு வந்துட கூடாது. சரி, அது நான் பயம் வரேன். இருக்கு. நான் வரேன். அது பண்ணக்கூடாது. நான் வரேன் முருகன். இல்ல, நான் எழுபது வரேன். கூடாது. Point taken. நான் எடுத்துக்கிட்டேன். நான் வரேன். சார், செபஸ்டியன் நான் பற்றாக்குறை வரேன். செபஸ்டியன் நான் 78,000 வரேன். இருந்து 50,000 கோடியா மாத்திருக்காங்க. சரி, இப்ப நான் இந்த வரேன். 3 நம்ம மாசத்துல. பேசலாம். எழுத்துல எல்லாம் மாத்தலாம், விவசாயியின் தலையெழுத்தை எந்த அரசாங்கமும் மாத்த முடியாது. இந்த திரு இவங்க ஜெகதீஸ்வரன், மாத்துவாங்க. நான் வரேன். ஜெகதீஸ்வரன் இருக்கார். திரு ஜெகதீஸ்வரன், இந்த பட்ஜெட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? திரு முருகையன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து தொடக்கம் தான், எங்க தொடக்கத்துல இப்படிதான் அறிவிக்க முடியும், ஆனால் வரக்கூடிய காலங்கள்ல அறிவித்த எல்லா திட்டங்களையுமே செயல்படுத்துவதற்காக தான் இந்த அரசு அமைந்திருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்றார். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இது தொடக்க பட்ஜெட் தான், இதற்கு வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் பட்ஜெட் சிறப்பா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நான் பட்ஜெட்டை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன எழுந்துச்சுன்னா, வாசிக்கிற ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வமா இல்ல வினோதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. ஏன்னா நான் இந்த வேளாண் பட்ஜெட் தனியா அறிவிக்கப்பட்ட காலத்துல தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். எந்த புதிய, அதாவது இவங்க ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட திமுக எதெல்லாம் அறிவிச்சாங்களோ அதுதான் கிட்டத்தட்ட அப்படியே இருந்தது. பெரிய மாற்றம்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க கேட்கலாம், சரி எந்த இடத்துல மாற்றம் இருக்கலாம், எந்த இடத்துல மாற்றம் ஏற்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, நான் டிவிகே மேனிஃபெஸ்டோ விவசாயிகள் அப்படிங்கிற டாபிக்ல 4 விஷயமா சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா இது டிவிக்கே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். முதல்ல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 4 விஷயங்கள்ல, 1, 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அது ஏற்கனவே என்ன குளறுபடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2வது, விளைபொருட்களுக்கு சட்டப்பூர்வ ஆதரவு கூட கேட்டீங்க. நெல்லுக்கு 3,500, கரும்புக்கு 4,500 வழங்கப்படும் சொல்லி சொன்னாங்க. நேற்று கூட ஞாபகம் இருக்கும், ஒரு கூட்டம் போடப்பட்டது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் கூட்டம் நடக்கிறது. வினோத் எல்லாம் போயிருக்காரு. எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, செய்திச்சாளர் எல்லாரும் நெல்லுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், கரும்புக்கு எவ்வளவு கொடுக்கணும், விஜய் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு 3,500 4,000 அறிவிப்பு வந்தா கூட வந்துரும் போல இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பில்டப்ல இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது நடக்கல. 3வது, சாகுபடியாளர் உரிம அட்டை மூலம் குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 10,000 நேரடி முதலீட்டு உதவி வழங்கப்படும். இது குறித்தும் விவசாயிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், அதுவும் நடக்கல. 4வது, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 100% பயிர் காப்பீடு உறுதி செய்யப்படும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எலெக்ஷன் மணி சொல்லுற 4 விஷயங்களும் செய்ய வேண்டிய அவசியம். நமக்கு 5 வருஷம் மேண்டேட் இருக்கு, 5 வருஷம் அவங்க ஆட்சி நடத்தினாங்கன்னா நிச்சயமாக அதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 4ல 1 மட்டும் தான் நாங்கள் லைட்டா செஞ்சிருக்கோம், அதனை குளறுபடிகள் தான் ஏற்படுத்தியிருக்கோம். மற்ற 3 பத்தி எங்களுக்கு பெரிய கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்கள்ட்ட செலுத்திருக்கோம். 2வதாங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல வினோத் வாசிச்சார். நீங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் சிறப்பான பட்ஜெட்டா இருக்கும். எதுன்னு கேட்டீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களை வறண்ட மாவட்டங்களாக நாங்கள் அறிவிக்கின்றோம். நீங்க இவ்வளவு அறிவிச்சிட்டீங்க, தண்ணியே இல்ல, தண்ணி இல்லாம இதெல்லாம் எங்க போய் பயிர் பண்றது? உண்மையே புரியல. தண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் அறிவிச்சீங்கன்னா பரவாயில்லப்பா, இதுக்கு மானியம் கிடைக்க போது, இந்த ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த ஆதரவு கொடுக்குறாங்க, ஆர்கானிக் பண்ணலாங்கிறாங்க, பனை பாதுகாப்பு கொடுக்குறாங்க, உளுந்து போடலாங்கிறாங்க, சிறுதானியத்துக்கு குருவ சாமை திணைக்கு தனியா, இது எல்லாமே திமுக ஏற்கனவே அறிவிச்சிருந்ததுதான். பட் அதெல்லாம் செய்தாங்க சொல்லலாம். தண்ணியே இல்லை இங்க. தண்ணீர் இல்லாம இதெல்லாம் எதுல விவசாயம் பண்ண முடியும்? காத்துல விவசாயம் பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி இருக்கு, பட் அதெல்லாம் இன்னும் வரல நமக்கு. அப்ப நமக்கு என்ன செய்யணும்னா அதை முதல்ல செய்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. டெல்டா நாங்கள் வறண்ட மாவட்டம் அறிவிக்கிறோம். இன்னைக்கு தண்ணி வரல. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்போ முருகன் சார் கூட சொல்லும்போது சொல்றாரு, கடவுள் மனசு வச்சதா இல்லங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. கோர்ட்டு தீர்ப்புங்கிறது
நமக்கு தண்ணீர் மழை இல்லாத போது இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதா. மழை இருக்கும் போது வடிகாலா கர்நாடகா பயன்படுத்திட்டே தான் வறட்சி காலங்கள்ன்றத சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே மென்ஷன் பண்ணிருக்கு. காவேரி அதாவது மேட்டூர் வறண்டு போனது நம்ம நிறைய காட்சிகளை நம்ம தொடர்ச்சி செய்திகளை பார்த்திருக்கோம். கபினி வறண்டு போனது, கிருஷ்ணராஜர் வறண்டு போனது, இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோமா? கேட்கவே மாட்டோம். ஏன்னா எப்பொழுதும் கர்நாடகா தண்ணீரை தேக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க. தேக்கி வச்சுட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டாங்க. தேக்கி வச்ச தண்ணீரை கொடுங்கிறதுக்காக நம்ம வந்து ஆணையம் வச்சிருக்கோம். அந்த ஆணையம் சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேங்கிறதா கர்நாடகோட ஸ்டாண்டு. அந்த மிச்சம் கொஞ்சம் வர்ற தண்ணியை மேகதாது வச்சு எப்படி காலி பண்ணலாங்கிறதா. அப்போ அது புரியாமல் மறுபடியும் கடவுள் கண்ண மனசு வைக்கணும், மழை மனசு வைக்கணும், சாமி கும்பிடுறதெல்லாம் கிடையாது. சாமி கும்பிட்டு நிறைய மழை இருப்பு இருக்கிறதோ அது தமிழகத்துக்குரிய பங்கை இந்த எந்த முதலமைச்சரா இருந்தாலும் வாங்கணும் தான் நான் கேட்கிறேன். இல்லைங்களா? இயற்கை கருணை காட்டாமல் யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் கூட எவ்வளவு தண்ணி இருப்பு இருக்கிறதோ கபடி மத்தாலையோ அது தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய தண்ணீரை அவர் தமிழக முதலமைச்சர் வாங்கி கொடுக்க வேண்டும். பேசட்டும். அதுதான் நான் கேட்கறது. ஜெகதீஸ்வரன் சொல்லுங்க. இல்ல ஒரே சிம்பிளான ஒரு வித்தியாசம் சொல்றேன். மேட்டூர் திறப்பதற்கு நாம் தேதி வச்சிருக்கிறோம். ஜூன் 12 எல்லா அமைச்சர் எல்லா ஆட்சியிலையும் வச்சிருக்கோம். ஆனா கர்நாடகால தண்ணி திறப்பு தேதி எல்லாம் கிடையாது. கபினி திறந்துட்டாங்க, கிருஷ்ணராஜர் திறந்து விட்டாங்க, இது திறந்து விட்டாங்க, அந்த டேம் திறந்து, இந்த டேம் திறக்கலாம் தண்ணிகள் எப்பயுமே தண்ணி இருந்துட்டு தான் இருக்கு. குடி தண்ணீருக்கு பயன்படுத்துறாங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க, தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு இந்த சொன்ன அறிவிப்புகள்ல இந்த கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்கவே இன்னைக்கு வர்ற பழகுல ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா நிறைய வந்து டயபெட்டிக் பேஷன்ஸ், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவர்கள் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நீங்க கரும்பு அதை குறைக்க வேண்டும் பக்கம் பேசுறாங்க. இன்னொன்னு, கரும்பு வந்து நிறைய தண்ணீர் எடுக்கும். நெல்லும் கரும்பும் அதிகமான தண்ணீர் எடுக்கும். அதற்கு மாற்று பயிர்களை குறித்து யோசிங்க. இப்ப நீங்க கூட சொன்னீங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நிறைய வந்து அரிசியை வந்து நம்ம எலியெல்லாம் சாப்பிட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. இன்னுமே நம்ம அதில் நிறைய தண்ணீரை பெற்றுட்டோம். தண்ணீரை பெற்ற பிறகு மறுபடியும் நெல்லையும் கரும்புலையும் போடாதீங்கிறதா விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லி பேசுறாங்க. அப்ப அதற்கு மாற்று பயிர்கள் குறித்து யோசிக்கணும். இல்ல நம்ம போன பட்ஜெட்ல திமுக தான் சொல்லி சொன்னாங்க, அதனால நம்மளும் அதை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபார்வர்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அர்த்தம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இது எல்லா அறிவிப்புகளும் திமுகவும் பண்ணாங்க. செகண்ட் கேட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பனை பாதுகாப்புங்கிறது சொன்னாங்க. பனை பாதுகாப்புக்கு திமுக வேலை பார்த்திருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிங்க. நீங்க உண்மையா செய்ய போறீங்களா செய்யுங்க. பனை பாதுகாப்பு பனை வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாங்கிறத அந்த அளவுக்கு தீவிரம் பேசினாங்க. ஆனா இல்ல ஜெகதீஸ்வரன், இல்ல நான் இரண்டாவது சுற்றுக்கு வரேன். ஓவராலா இந்த பட்ஜெட்டினுடைய சொல்லி என்னவா இருக்கு? நாங்க எதிர்காலத்தை வளமாக்க போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்களா இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரே ஒரு வார்த்தையில நான் இரண்டாவது சுற்றுல வரேன். இல்லங்க, அதான் சொல்றேன் இல்லையா, திமுகவுடைய அந்த நீட்சியாக அதே இதற்கு திரும்ப நீ கட்காபி பேஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. புதிய விஷயங்கள் ஒன்று, நான் அந்த பாயிண்ட் புதிய விஷயங்கள் கொடுத்திருக்கிற அத்தனை வாய்ப்பு இருந்தாலும் அதை தவக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, ஓகே, நான் அந்த பாயிண்ட்ல பேசலாம். திரு செபாஸ்டியன், வாய்ப்பு இருந்தும் தாவேகா அரசு இந்த பட்ஜெட்ல பயன்படுத்தல. அவங்களுக்கு ஏராளமான வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா இருந்தும் கூட அதை பயன்படுத்தப்படாத ஒரு பட்ஜெட் அறிவிப்பை தான் பார்த்தேன் அப்படின்னு ஜெகதீஸ்வரன் சொல்றார். இன்னொரு வார்த்தையை மென்ஷன் பண்றார். இன்னைக்கு தாவேகா அரசினுடைய பட்ஜெட்டா திமுகவினுடைய பட்ஜெட்டானே ஒரு குழப்பமா இருந்துச்சு. திமுக ஆட்சி காலத்துல வாசிக்கப்பட்டதா அப்படியே இன்னைக்கும் வாசிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அவர் தவறான செய்தியை சொல்றாரு. எப்படின்னா, இரிகேஷனுக்கு அவங்க வெறும் 1500 கோடி தான் ஒதுக்குனாங்க. யாரு? டிஎம்கே, திமுக. இவங்க வந்து தாவேகா வந்து 9500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இப்போ. செபாஸ்டியன் சார், அதைத்தான் ஜெகதீஸ்வரன் சொல்றாரு. அறிவிச்ச திட்டத்துக்கு நீங்க நிதியை ஒதுக்குறத தாண்டி புதிய திட்டங்கள் என்ன? இரிகேஷன் என்ன சார்? இரிகேஷன் என்ன? நீர்வளத்தை நம்ம உருவாக்குறது, அதுக்கான வழிமுறையை தான் நம்ம செய்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இருக்கிற ஏரி எல்லாம் பிளாட்டு போட்டு வித்தது டிஎம்கே காட்சியில். நீங்கள் ஏரி எல்லாமே இல்லாத இடத்துல தண்ணி எப்படி தேங்கி நிற்கும்? அதை உருவாக்குனது அவங்க. அப்போ அதெல்லாம் நம்ம குற்றம். அதை விடுங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துங்க. காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம், நெல்லுக்கு காப்பீட்டு திட்டம் 2018 உருவாக்குனது யாரு? ஏடிஎம்கேல தான் உருவாக்குனாங்க அந்த காப்பீட்டு திட்டம். அந்த காப்பீட்டு திட்டத்தை அதுக்கப்புறம் ஏன் டெவலப் பண்ணல? அதுக்கப்புறம் ஏன் 1700 கோடி ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை அதை விவசாயிகளுக்கு ஏன் வாங்கி கொடுக்கல? இன்னைக்கு இப்போவும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, 18 கம்பெனிக்கு இது விவசாயத்து இதை காப்பீட்டு திட்டத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 18க்கு அது ரெனோவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க செஞ்சாங்க, ஆமா செஞ்சாங்க. அதுக்காக தான் மக்கள் இப்ப அதை மாத்தி வாக்களிச்சு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன செஞ்சீங்க? தேர்ந்தெடுத்து முதல் பட்ஜெட்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு சார் 3 மாசத்துல 3 விஷயம் செய்ய போறோம் சார். ஒன்னு, ஹைடெக்னுடைய அக்ரிகல்ச்சர் இதை பழைய இது கொண்டு வரோம்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வந்துட்டோம். அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்ச்சர். நீங்கள் வருஷத்துக்கு 50
50 காலேஜ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் காலேஜ். அதுலேருந்து வெளியில் வர்றது 4500 பேர் 5000 பேர் வெளியே வராங்க. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்களுக்கு தொழில் முனைவோராக ஆக்குவதற்கு சில வழிமுறைகள்லாம் நம்ம ஏற்படுத்தணும். ஷெல்டர், தட் இஸ் கால்டு அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஷெல்டர், அதை உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்கான வழிமுறையை அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த இணைப்பு திட்டம் காவேரி வைகை கொண்டாறு இதுக்கு வந்து 150 கோடி ரூபாய் அதாவது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் போட்டு போட சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1,50,000 கோடி வந்து உருவாக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஐஐடியில் டைரக்டர் மூலிமா அதை உருவாக்கிட்டோன்னு வச்சுங்க. ஃபுல்லாக அணையை கரெக்ட் பண்ணுறது, அதனுடைய சார் தண்ணி வெளியே போகிறதுக்கு மட்டும் போய் சேர்கிற இடத்துல போகிறது கிடையாது. முன்னாடி வாய்க்கா கட்டுறது வாய்ப்பு இதெல்லாம் இல்ல செபாஸ்டியன் சார், எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு விவசாயியுடைய மனநிலைமையிலிருந்தே கேட்குறேன். எனக்கு இன்னைக்கு பசிக்குது, எனக்கு இப்ப சாப்பாடு கொடுங்க. ஆமா, நீங்க 1 வருஷம் கொடுத்து எனக்கு பிரியாணி கொடுக்காதீங்க. அதான் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு விவசாயிகள் பயிர் கடனால இன்னைக்கும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு நெல் குவிண்டாலுக்கு உரிய ஆதார விலை கிடைக்கலன்னு இன்னமும் சார் டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் போராடுறாங்க, கரும்பு விவசாயிகள் போராடுறாங்க. அந்த அறிவிப்புலாம் ஏங்க இன்னைக்கு ஜனவரி மாசம் ஜனவரி பிப்ரவரியில தான் சார் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் இருந்துச்சு. நம்ம அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்ல தான் நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்ப தேவை வந்து இரிகேஷன் 1 2. அந்த தள்ளுபடி பக்கமே வர மாட்டேங்குது சார். இருங்க சார், அடுத்து வரணும் சார், ஒவ்வொன்றா தானே சார் செய்ய முடியும். இப்போ பாருங்க, முன்னாடி எல்லாம் 1 லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு கொடுத்துருந்தாங்க? விவசாய விபத்தில் மரணம். இப்போ 2 லட்ச ரூபா மாற்றிருக்காங்க. எல்லா இதில் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு சராசரியா எல்லாருக்கும், அதாவது விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு 10,000 ரூபா கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் செய்யறாங்க. இப்போ வந்து நீங்க வந்து எடுப்புல கடனை வாங்கி நம்ம கொடுக்கறது முக்கியம் கிடையாது. நீங்க அப்படி சொன்னா பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, 20 லட்சம் கோடி இல்ல 50 லட்சம் கோடி கூட வாங்கி நம்ம செய்யறதுக்கு இல்ல, நம்ம கடனே குறைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதை தெரிஞ்சிருந்தா அடுத்தது ரொம்ப முக்கியமானது, 2023 லேண்டு அக்விசிஷன் ஆக்ட் போட்டாங்க. யார் போட்டாங்கன்னா 40% வந்து டெல்டா மாவட்டத்தில் எல்லாமே கோயில் இடங்கள், அப்போ உள்ள இடங்கள், அதை எல்லாமே ரத்து செஞ்சு, வாக்கியாவெல்லாம் ரத்து செஞ்சு அதை கொண்டு வந்தாங்க. அதை அக்விசிஷன் எடுத்தாங்க. அதனால தான் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அதை வந்து வளர்ச்சியை உருவாக்குறதுக்கு, அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதை அப்படி பண்ணோன்னு வச்சுங்க, அந்த அக்விசிஷனை கேன்சல் பண்ணோம்னு வச்சுங்க, விவசாயிகள் எல்லாம் சந்தோஷமாக. இல்லை, நான் என்ன கேட்குறேன், திருப்பி உங்ககிட்ட அதே கேள்வியை வரேன். தீர்க்கப்பட வேண்டிய விவசாயிகள் பிரச்சனைக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் அளிப்போம் எங்களது ஆட்சியில். ஆமா, இன்னைக்கு அப்படி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தாங்க இதுக்கு முன்னுரிமை அளிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்? நல்லா புரிஞ்சுக்கங்க, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை 3 பிரச்சனை இருக்கு சார். 1 வாட்டர் சோர்சஸ் இது பண்ண, 2வது வந்து சீசனல், அதாவது ஆஃப் சீசனில் என்ன ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு. இப்போ பாருங்க, தென்னை மரத்தில் கீழே வந்து சில ப்ராடக்ட்லாம் இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். நீங்கள் ஒரு ஏக்கரில் நெல் சாகுபடி பண்ணுறதுல ஒன்லி 10 சென்ட்டில் கொண்டு வர்றது ஹைடெக் வந்துட்டோம். ஸ்டோரேஜ் மாதிரி வந்துருச்சு, இது எல்லா டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்துருச்சு. அதில் கவனம் செலுத்துறதுக்கு இப்போ கவர்மெண்ட் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து 3வது முக்கியமானது வந்து என்ன, ஃபுட்டு பாதுகாப்பு. குடவுன் வந்து அங்கே உள்ள வேஸ்டேஜ் நிறைய ப்ராப்பர் குடவுன் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வேஸ்டேஜ் ஆகுது. சாரே சொன்னார், ஓசூர் போகிற ரோட்டில் இருக்குன்னாரு. அதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணி ஆகணும். அது பண்ணலை. இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், அதாவது என்னன்னா, நெல் மூட்டைகளை சேகரித்து வைக்கும்போது மழை பெய்து நனைந்து விடக்கூடாது என்பதற்காக தார்பாய் வாங்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நான் கூட பார்த்தேன். சார், தார்பாய் வாங்குறது மட்டும் கிடையாது சார். நானும் எங்கள் இடம் வச்சுருந்தேன் சார். அதில் எல்லாம் இந்த நெல் மூட்டையெல்லாம் வந்து வைப்பாங்க சார், அவசரத்துக்கு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்தேன், அது மழை தண்ணீர் ஓப்பனு, நான் ஓப்பனே கூடாதுன்றேன். ஸ்டோரேஜ், ஏன்னா சார் முன்னாடி வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, இதற்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க செபாஸ்டியனுடைய பார்வையில். அதில் சார் அது மட்டும் இல்லை சார், நீங்கள் வந்து என்னென்னா கோல்ட் ஸ்டோரேஜ்லேருந்து நிறைய டெவலப் பண்ணணும். 2000க்கு முன்னாடி தான் கோல்ட் ஸ்டோரேஜ் சப்சிடி. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து விவசாயத்துக்கு சப்சிடி கொடுத்தாகணும். சரி, நான் எடுத்துக்கிறேன் செபாஸ்டின். அதே பார்வையை அக்னீஸ்வரன்ட்ட வைக்கிறேன். அக்னீஸ்வரன், நான் செபாஸ்டியன்ட்ட கேட்ட அதே கேள்விதான். தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிச்சிருக்காங்களா? ஏன்னா அவர் வேறு ஒரு கோணத்தில் சுட்டி காட்டுறாரு, இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, அதை தீர்த்து வச்சிருக்கணும். ஆனால் அக்னீஸ்வரனுடைய பார்வை அப்படியே மாறுபடும்.
தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இத்தனை இருக்கு, ஆனா இதெல்லாம் தீர்க்கப்படவே இல்லை என்று. இல்ல முதல்ல ஒரு பயிர் செடி கொடி எதுவாக இருந்தாலும் ஓரினம் ஈரினம் மூவறிவு நான்கறிவு அப்படி வருது இல்லையா, அதுல மாதிரி ஒரு புல்லு முளைக்கும்னா கூட இத்தனை சென்டிமீட்டர் சொட்டு தண்ணி தேவை வேணும். அப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அது தேவைப்படணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் தரணும். இங்க ஒண்ணு. ரெண்டாவது, இங்க முழு பயிர் கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு 14,000 கோடி. சரி, அது இருக்கட்டும் சார். இங்க இலவச மின்சாரம் கேட்டு விவசாயிகள் மனு கொடுத்திருக்கிறவங்க 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில். தட்கல்ல மனு கொடுத்திருக்கிறவங்க 50,000 பேர். அத பத்தி இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லவே இல்லை. வேளாண் நிதிநிலை அறிக்கை. அடுத்து, நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும். ஜெயலலிதா அம்மா இருக்கிற போது வீட்டுல நீர் பிடிப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா 400 அடி இன்னைக்கு போர் போடுறோம். ஆனா வீட்டுல தண்ணி இல்ல அப்படின்னா என்ன செய்யணும்னா, அதுக்கு தான் அதிமுக ஆட்சி காலத்தில் பொன்னான திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம். அந்த திட்டத்தை இந்த அரசு இதுல நடைமுறைப்படுத்தணும். சொல்லி இருக்குதா? இல்ல சார். அதை கூட விடுங்க சார். தஞ்சாவூர்ல பிறந்த ஒரு இளைஞர் நிமல் ராகவன் உகாண்டா பிரதமர் போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த வறண்ட பாலைவனத்தில் இருந்து தண்ணீரை கொண்டு போய் சேமிக்க முடியுதுன்னா, தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த நிமல் ராகவனை அழைச்சு இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி ஆறு, ஏரி, குளம், கண்மாய், ஊரணி இது எல்லாவற்றையும் தூர்வார வைத்தாலே போதுமானது ஐயா. முதல்ல அதை செய்யுங்க. ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஒருவேளை நான் முதலமைச்சர் ஆனால் உடனடியாக நிமல் ராகவனை அழைத்து எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் அதிகாரிகள் அத்துணை பேரும் நிமல் ராகவனுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அரசாணை போடணும். நீங்க ஜெகதீஷுக்கு பதவி கொடுக்கறீங்க, நிமல் ராகவனுக்கு கொடுங்க. இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். நான் இந்த ஜெகதீஸ்வர் என்ன சொல்லல, ஜெகதீஷ் ஜெகதீஷ் பழனிசாமி சொன்ன. ஆகையினால இந்த நிமல் ராகவனை அழைத்து நீங்கள் செய்யுங்க. அவர் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு சார், விவசாயிகள் வணிகத்துல பண்ணணும். கொரோனா காலகட்டத்தில் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் எழுதினார், ஐயா வெங்கையா நாயுடு எழுதியிருந்தார். அப்ப மட்டும் நமக்கு உணவு பஞ்சமே வரல. எப்படி தெரியுமா? விவசாயிகளே அந்தந்த ஊரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். சைக்கிள்ல வச்சு கீரையை கொண்டு போய் கொடுத்தாங்க, சொரக்காயை கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனால் விவசாயிகள் தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துட்டு வணிகத்துக்கு வருகிற போது அங்கு வணிகம் சுரண்டப்படுகிறது. இந்த நிலைமை அதுதான் உழவர் சந்தைன்னு வந்துச்சு. அது மாதிரி நீங்க உள்ளூர் சந்தைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. அந்த மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்தாலே எல்லாம் 12,000 வருவாய். ஆகவே இவ்வளவுதான். இதையெல்லாம் இந்த அரசு செய்யுமா? அரசுக்கு முதல்ல போகுமா? உளவுத்துறை ரிப்போர்ட்டே முதலமைச்சருக்கு போக மாட்டேங்குது. இந்த விவாதம் ஜெயா பிளஸ் விவாதம் எப்படி அவருக்கு போகும்? இல்ல, கடந்த காலங்களில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற வேளாண் பட்ஜெட்டோ இல்ல பொதுவான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது எழக்கூடிய அதே விமர்சனங்கள் தான் இப்போதைய தாவேக அரசுக்கும் எழுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல எதிர்பார்த்த பட்ஜெட் இல்லைன்றனால தான் இத்தகைய விமர்சனங்கள் கூட எழுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அக்னிசனுடைய பார்வை ரொம்ப முக்கியம். நீங்க அவர் இல்ல சார், நீங்க முதல்ல அதை சார்ந்த அறிஞர்களை அழைத்து விவசாயிகளை அழைத்து அது மாதிரி பயிருக்கு அதுக்காகவே உற்பத்தி பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களை அழைத்து மஞ்சள் பயிரிடுவாங்க பாருங்க, அவங்களை அழைத்து இப்ப இதையெல்லாம் பனை விவசாயிகள் சங்கத்தை அழைச்சு கேட்டு பண்ணியிருந்தால் பரவாயில்லை. இல்லைங்க, இது நிதிநிலை அறிக்கை திருப்பதியில நான் வச்சிட்டேன், அதனால நேரம் எல்லாமே விளைஞ்சிரும் என்றால் இது பகுத்தறிவு அரசாங்கமா அல்லது அங்க போய் பக்தி அரசாங்கமா? எது உதவும்? நம்பிக்கையை பொறுத்தது. முதலமைச்சரை வேண்டாம்னு சொன்னது பகுத்தறிவு அரசாங்கமா? கர்நாடக முதலமைச்சர், இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், என்ன 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் நான் முதலமைச்சர் அவர்களை அவர் வேண்டாம் சொன்னது என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் முதலமைச்சரை அந்த கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருக்கு இந்த முதலமைச்சர் வர வேண்டாம் சொல்றாருல, அது என்னது? அப்ப கரண்ட் தர வேணாமா? தமிழ்நாட்டுல கரண்ட் வேணாமா? தமிழ்நாட்டுல இருந்து உணவு வேணாமா கர்நாடகாவுக்கு? அப்ப முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்தால் அப்ப வேணாம்னு சொல்லுவீங்களா? சரி, இல்ல சார், திரு முருகையன், அவர் வரவானான்னு சொல்லல. இப்பொழுது அங்கே குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது, பிரச்சனையா இருக்கு. அதனால தற்பொழுது வேண்டாம்,
மீண்டும் அதை மறுபடியும் கட்டி முடித்த பிறகு வந்து மீண்டும் பார்த்துட்டு, மறுபடியும் ஓ, மீண்டும் ஓகே, மறுபடியும் அப்புறம் சூப்பர்னு வாங்கன்னு தான் அவர் சொன்னாரு. அதுக்குள்ள இப்ப மழை பெஞ்சது, தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் அமைதியா இருக்கு. இல்ல முருகையன், நீங்க முதல் சுற்றுலையும் இதே ஒரு வாதத்தை முன் வச்சீங்க, இரண்டாவது சுற்றுலையும் முன் வைக்கிறீங்க. நான் புரியணுன்றதுக்காகவே சொல்றேன். வரேன் செபாஸ்டியன் இறைவா. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 4 அணைகள்ல நீர் எவ்வளவு இருப்பு இருக்கிறது அப்படின்றத கர்நாடகாவுடைய நீர்வளத்துறை அமைச்சகம் அவங்களுடைய அஃபிஷியல் போர்ட்டலில் வெளியிடுறாங்க. 2 நாளைக்குள்ள மட்டும் 30 டிஎம்சி நீர் அளவுக்கு உயர்ந்து விட்டது, உடனே நாங்கள் திறந்து விடுன்ற முடிவுக்கு வராங்க. ஆனால் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் நடைபெறக்கூடிய காவேரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் 50% குறைவாக தான் இருப்பே இருக்குன்றாங்க. எப்படி 50% நீர் 2 நாட்களில் நிரம்பும் அணைகள்ல? சார் அதுக்கு தான் சார் ஒழுங்காற்று ஆணையம்னு வச்சிருக்கிறோம். அதை தான் சார் அவங்க நாங்க சொல்றது நம்ப வேண்டாம், அவங்க சொல்றது நம்ப வேண்டாம். ஒழுங்காற்று ஆணையம் வச்சு வேலை என்ன? அது எது உண்மை, எந்தெந்த அணையில் எவ்வளவு இருக்கிறது கண்டுபிடித்து அது தமிழக நாட்டினுடைய பங்கு என்பதை திறந்து விட சொல்லுவதற்கு தான் ஆணையம்னு போட்டிருக்கோம். அந்த முதலமைச்சருக்கு அந்த பவர் இல்ல, நம்ம முதலமைச்சருக்கு அந்த பவர் இல்ல, அதுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். அதை சுப்ரீம் கோர்ட் கூட அந்த அதை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பவர் இருக்கக்கூடிய ஆணையம் சொன்னதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிற்கு ஆணையம் வந்து ஒருதலை பட்சமா நடக்குதா அப்படின்னு வேணா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், அதுதான் முருகையன் தான் சொல்லணும். விவசாய பட்ஜெட்டை தவிர மீதி எல்லாத்தையும் கொண்டு போறாரு பாருங்க. இதுதான் சார் காங்கிரஸோட சூழ்ச்சி. சூப்பர். அதாவது தமிழ்நாட்டில் வந்துங்க இன்றைய அரசு வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய நினைக்கிறது. நீங்க சொல்றீங்க இல்லையா, விவசாய கடனை வந்து முழுவதுமாக தள்ளுபடி பண்ணி செய்ய யாருன்னா 21,000 கோடி கடன் வாங்குனது. முருகையன் சார், நான் கூட நினைக்கலாம் தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்யணும், ஆனா செய்ய வேண்டிய இடத்துல இருக்கவங்க செய்யணும் இல்ல, நினைக்க கூடாது, செய்யணுமே தான் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். விவசாய கடனை முழுவதுமாக ரத்து பண்றது, செஞ்சு கொடுக்கறது எவ்வளவு நேரம் ஆகும்? 21,000 கடன் இப்ப வந்து 30,000 கோடி கடன் வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் அதை பண்ணலவங்க? அது வேண்டாம். அதிகமான கடனை வாங்கி அதை செய்வதை விட நம்முடைய வருமானத்தை வேற வகையில பெருக்கி, இப்ப கனிம வளத்துறை இருக்கு, அதுல வந்து 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு அதிக வருவாய் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதுல வந்து குறுக்கு வழியில என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் திருத்தி இந்த வருமானத்தை பெருக்கி அதன் மூலமாக விவசாயிகளுக்கு கடனை திருப்பி வந்து அது கொடுக்கிறது வேற. நான் கடனை வாங்கி கொடுக்குறேன்னா உலக வங்கியில் நம்மாட்டு கடனை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாமே. 54 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு வந்தா இப்ப 200 லட்சம் கோடி இந்திய அரசு வந்து கடன் வச்சிருக்கு. இவங்களுக்கு பாருங்க 50 ஆண்டு காலமா 5 லட்சம் கோடி, 93,000 கோடி கடன் வந்ததா அண்ணா முடியும் போது 5 லட்சம் கோடி கடன் வந்தா இவங்க 10 லட்சம் கோடி கடன். நான் கேக்குறேன், இல்ல முருகையன் சார், நான் கேக்குறேன், ஏன் சார் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த பக்குவம் வரல உங்களுக்கு? இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்வதற்கு முன்னால் யாரும் வந்து கணக்கெல்லாம் போட்டு நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம்னு கணக்கு போட்டு கரெக்டா சொல்றது இல்ல. எப்படி நீங்க அவருடைய ஆசை 78 முருகையன் சார் 10 கோடியே 74 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு கணக்கு போடுறீங்க, இத கணக்கு போட முடியாதா? நாங்க வந்து வந்த உடனே தெரியல சார், நாங்க வந்த உடனே முழு கடனையும் நாங்க வந்து அப்படி ரத்து பண்ணுவோம்னு சொல்ல சார். வந்த உடனே ஒரு பார்ட் நாங்க வந்து பண்ணிருக்கிறோம். அடுத்த பார்ட் பண்றதுக்கு என்னென்ன பொருளாதார நெருக்கடி எல்லாம் என்ன இருக்கு எதுல பார்த்து இல்ல அப்படி சொல்லல. இங்க பாருங்க, என்கிட்ட இருக்கு, நான் சொல்லிட்டு நான் பிரேக் போயிடுறேன். 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கியுள்ள பயிர் கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் வாக்குறுதி வந்த உடனே சொல்றீங்களா? என்ன சார் நியாயமா இருக்கு சார்? நீங்க பாருங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் 4 வருஷம் ஜெகதீஸ்வரன் நிறைவா உங்ககிட்ட கேள்வி எழுப்புறேன். தமிழ்நாட்டில் இன்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட் அப்படின்றது ஓரளவுக்காவது தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய நலனை பூர்த்தி செய்யுமா, இல்லது இன்னும் உயர்த்தக்கூடுமா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு முன்னாடிங்க ஒரு செபாஸ்டியன் சார் சொல்லும்போது இரிகேஷன் ஸ்கீமுக்கு திமுக 1100 கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க, இப்போ தாவேக அரசாங்கம் 9,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆக்சுவலாக வந்து அந்த திட்டத்துக்கு பேர் வந்து துளி துளி நீர் திட்டம். அந்த திட்டத்திற்கு 95,000 விவசாயிகள் பலனடைவர் அப்படின்னு போட்டுட்டு தாவேக இன்னைக்கு கொடுத்திருக்கிற தொகை வந்து ஒதுக்கீடு செய்தது 785 கோடி. போன வாட்டி திமுக பண்ணது 1198 கோடி, இவங்க பண்ணிருக்கிறது வெறும் 785 தான். ஒரு சைபர் அதிகமாக சேர்த்து கூட அந்த திட்டம் பேர் கூட அதே தான், துளி துளி நீர் திட்டம் தான். அட்லீஸ்ட் அந்த திட்டம் பேர் கூட வெற்றி துளி நீர் அப்படி மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருந்தா கூட சரி தாவேக திட்டம்ப்பா, வெற்றிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிற கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க ஓவராலா இந்த வேளாண் பட்ஜெட் அப்படின்னு நான் பார்க்கறது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த அரசாங்கம் சரி ஓகே நீங்க அந்த ஸ்கீம்ஸ் தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிருக்கீங்க, இதுல சின்சியரா அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் 2 பட்ஜெட்டுமே இப்ப எப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல வந்து ஏன்னா இப்போ நேற்று பட்ஜெட் என்ன, கடன் போயிட்டு சம்பளம் போய் பென்ஷன் போய் மிச்சம் இருக்கிற 14% நம்ம என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். அதனாலதான்
இந்த அரசாங்கமும் எவ்வளவுதான் நிறைய பேசினாலும் கடைசியா நாங்களும் கடன் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சி வந்து 3 மாதத்தில் 22,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப அடுத்தபடியாக நீங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்க என்னதான் லீக்கேஜ் அடைக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் இந்த ஆட்சியும் கடன் வாங்கத்தான் செய்வார்கள். அது இந்த ஆட்சி 5 வருடம் நீடித்தால் அது 15 லட்சம் கோடியா இல்ல 20 லட்சம் கோடியா அப்படிங்கிறது போகும்போது தான் தெரியும். அப்படிதான் இருக்கு. இப்ப வேளாண் பட்ஜெட்டையும் அறிவித்த விஷயங்களை நீங்க சின்சியரா பண்ணுங்க. நீங்க வந்து போன வாட்டி பண்ணாங்களா பண்ணலங்கிற எனக்கு தெரியல. பட் தொடர்ச்சியா பண்ணுங்க. அது செய்வதன் மூலியமாகத்தான் உண்மையிலே வந்து மக்களுக்கு ஏதாவது அடையாள விஷயங்கள் செய்யலாம். நான் மகளிருக்கு அவார்டு கொடுத்தேன், இவங்களுக்கு அவார்டு கொடுத்தேன், அதெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த திட்டத்துக்கு மேல் பார்வை இருக்கிறது, அந்த பார்வையை நான் செலுத்தினேன் அப்படிங்கிறது முக்கியம். முதலில் செய்ய வேண்டியது அதற்கெல்லாம் முன்னாடி டெல்டா மாவட்டங்களை வறண்ட மாவட்டங்களாக நீங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதை செஞ்சுட்டு அதற்குண்டான என்ன பேக்கேஜோ அதை முதல்ல செய்யுங்க. அப்பதான் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்பதான் விவசாயிகள் மகிழ்ச்சி கூட இல்ல வாழவே முடியும். அதுக்கு பிறகுதான் விஜய் அவர்கள் சொல்ல இருக்கிற மற்ற விஷயங்கள் குறித்தெல்லாம் அவர்கள் யோசிப்பார்கள். இதை முதல்ல செஞ்சு முடிங்க. இல்ல ஜெகதீஸ்வரன், இன்னொரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கு. ஏற்கனவே தாவேகா வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட விவசாயிகள் சார்ந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாது, நிதி சார்ந்து மட்டும்தான் எடுத்துக்கணுமா, இல்ல இப்போதைக்கு செயல்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாமா? எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? அந்த புரிதலுக்காக கேட்கிறேன். இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா, இப்போ நெல்லுக்கும் கரும்புக்கும் குவிண்டாலுக்கு கொடுக்கறேங்கிறது 3 கட்சிகளுமே அதே தொகை தான் சொன்னாங்க. 3,500 4,000 எல்லாருமே சொன்னாங்க. ஒவ்வொரு வண்டியுமே இந்த வாட்டி இதெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாத பெரிய யோசனை எல்லாம் இல்லை. நீங்க வந்து அந்த அறிக்கையில என்னப்பா இருக்கு, கூடுதலா 100 ரூபாய் போட்டுக்கோ. இப்ப நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆனது 2000 ரூபாய்க்கு நாங்க 2500 ரூபாய் போட்டுக்கிறோங்கிற மாதிரி அந்த பெரிய புரிதலோட செயல்றாங்க. இன்னொன்னு, நீங்க எல்லா பயிர்களுக்குமே வந்து நாங்கள் MSP உறுதிப்படுத்துறோம், நீங்க குறைந்தபட்ச ஆதார விலை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சாத்தியமாங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஏன்னா காய்கறி விலை நம்ம பாக்குறோம், திடீர்னு தக்காளி விலை கிலோ 5 ரூபாய்க்கும் போது, திடீர்னு 50 ரூபாய்க்கும் போது நம்ம பார்க்கின்றோம். அப்ப அதுக்கெல்லாம் உறுதிப்படுத்த முடியுமா அப்படிங்கறத பெரிய டாபிக். இன்னொன்று, நம்ம வந்து என்ன பயிர் பண்ணணும், என்ன நமக்கான தேவை இருக்கிறது, தண்ணீர் வறட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த மாநிலத்தை நம்பாம நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெரிய அங்க நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் அதிகாரிகள் ஆழ்ந்து யோசித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இது ரொம்ப புது கவர்மெண்ட் தான். இன்னும் முழு புரிதல் ஏற்பட்டுருச்சா இல்ல வந்து ஏற்கனவே அதிகாரிகள் கொடுத்தது அப்படியே எடுத்து ஒப்பிச்சிட்டாங்களா கூட நமக்கு தெரியல. அதனால தான் சொல்றேன், நீங்க கத்துக்க வேண்டிய காலம் இருக்கின்றது. அதெல்லாம் நிறைய கத்துக்கங்க. விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பெருக்க வேண்டும். அந்த அடுத்த ஜென்மலாம் வேண்டாம், இந்த ஜென்மத்திலே நீங்க விவசாயத்தை கத்துக்கலாம். அது குறித்து நிறைய பாருங்க, படிங்க, தெரிஞ்சுக்கங்க. அதற்கு பிறகு விவசாயிகளோட உண்மையான பிரச்சனை என்னங்கிறது புரியும். இன்னைக்குமே என்னுடைய புரிதல், விஜய் அவர்கள் காவிரி சிக்கல் குறித்து எந்த அளவுக்கு தெரியுதுங்கிறது தெரியல. ஏன்னா கடிதம் எழுதும் போது நான் உணர்வா எழுதுவேன்னு சொல்லி சொன்னார். உணர்வா எழுதுனா ரத்தத்தை கிழிச்சு எழுதுறதா? அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார், இவரும் கடிதம் எழுதினார், அவ்வளவுதான். எல்லாரும் கடிதம் எழுதி வேற வழியில் எப்படி வேற அழுத்தம் கொடுக்க முடியும்? அப்படிதான் அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஆனா அழுத்தம் கொடுப்பதோடு நிற்காமல் நீங்கள் போய் பிரதமர் மோடியை பார்க்கிறது, ஜல்சக்தி துறை பார்க்கிறது. இப்ப கூட சார் கேட்டாரு, ஒழுங்காற்று ஆணை ஒழுங்கா செயல்படல, அதான் சிக்கல். ஜல்சக்தி துறையில் இருப்பவர்கள் கர்நாடக சாதமாக செயல்படுறாங்க, தமிழ்நாடு சாதகமா இங்க இல்ல. 5 பேரோட ஓட்டு எடுத்து நீங்க வந்து மேகதாது கட்டலாமா கூடாதுன்னா நடுநிலை வைக்க விட மேகதாது கட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கக்கூடியவர் கோர்ட்ல எங்க சொல்லிருக்காங்க, நீங்க பாட்டு கட்டுங்க, நீ தமிழ்நாடு கேட்க வேண்டிய அவசியம் சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு விரோதமாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப அதற்கு எதிர்த்து நாம் சில நேரங்களில் சண்டை செய்யணும்னா சண்டை செஞ்சுதான் ஆகணும். அதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல பாஜக பேர் சொன்னா எனக்கு பயமா இருக்கும் நினைச்சிட்டே இருந்தாருன்னா நம்ம உரிமைகளை இழந்து கொண்டேதான் இருப்போம். சரி, நிறைவா எடுத்துக்கிறேன். முருகையன், நிறைவா. ஒன்றும் இல்லை, பல சிரமங்களுக்கு மத்தியில் வந்து நாம் நீரை பெற்று விவசாயத்தை செய்து, இப்போ புஞ்சை பயிரில் வரக்கூடிய பொருள்களுக்கு 5 ரூபா விற்கும், 50 ரூபா விற்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் நெற்பயிரை பொறுத்தவரையில் அது நம்மளுடைய அடிப்படை உணவு தானியம். அதே மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம விவசாயம் பண்ணி அறுவடை செய்த பின்னால் அதை சேமிப்பு கிடங்குகளுக்கு போகிறதுக்கு முன்னால் தற்காலிகமாக ஒரு 1000 மூட்டையை நாம் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம்னா அதை வந்து ஒரு இதை போட்டு மூடுவோம். அது இருந்தாலும் கடுமையான மழை பெய்தாலும், ஒரு வாரம் மழை பெஞ்சுன்னு சொன்னால் அது நனைஞ்சு போயிடும். அப்போ வந்து அதில் ஒரு 200 மூட்டை அதில் வந்து மழையில் நனைஞ்சு வீணாக போச்சுன்னா அது மாதிரி. ஆனால் நம்ம குடோனுக்கு அனுப்புறதுக்கு நான் கேட்டோம்னா அடுத்த வாரம் வண்டி வரும்னு சொல்லுவாங்க. இன்னும் 4 நாள் ஆகும் வண்டி வரும்பாங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்புக்கெல்லாம் இந்த அரசு பொறுப்பெடுத்து அந்த 200 மூட்டைக்கு ஒரு மூட்டைக்கு என்ன நெல் விலையோ அதை அந்த விவசாயிக்கு அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாகணும். அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்கணும் இந்த அரசு என்று நான் விரும்புகிறேன். அது மாதிரி வந்து இப்படி குடோனுக்கு போன பிறகு நஷ்டம் ஏற்பட்டால் அது அரசுக்கு சொந்தமானது. ஆனா அது மாதிரி இருக்கும்போது இந்த அரசு வந்து இப்ப சேமிப்பு கிடங்கெல்லாம் புதுசா கட்டுறதுக்குன்னு நிறைய பணம் ஒதுக்கி இருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அந்த கிடங்குகள்ல வந்து நல்ல சேமிப்பை வைத்து மக்களுடைய நல்வாழ்வை பெருக்குவதற்கு அந்த நெல்லினுடைய விலையை உயர்த்துவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நெல் விலையை உயர்த்தும் போது அரிசி விலை உயர்ந்துருங்கிறது ஒரு முக்கியம், அதையும் கவனிக்கணும். இருந்தாலும் விவசாயிகள் தன்னிறைவு பெறுகிற அளவுக்கு அந்த நெல் விலையை உயர்த்துவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். விவசாயிகள் பிரச்சனையை வந்து
நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மௌனமா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப இதா இருக்குது. நிறைய பெரிய அறிவாளிகளும் மௌனமாக இருப்பார்கள். நம்ம ஏதாவது பேசினால் தப்பாகி விடுமோ என்பவர்களும் மௌனமாக இருப்பார்கள். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக பிரச்சனையில் மௌனமாக இருக்கிறாரு, வினாத்தாள் கசிவு நீட்டு வினாத்தாள் கசிவில் மௌனமாக இருக்கிறாரு, எல்லாவற்றிலும் மௌனமாக. அந்த 2 விஷயம் சொன்னீங்கல்ல, அதுல நம்ம முதலமைச்சர் எந்த விஷயம்? அது மக்கள் தான் முடிவெடுக்கணும். இல்ல, அக்னீஸ்வரன் சொல்றாருன்னா அவர் ஒரு பார்வை சொல்ல மாட்டேன். நான் பகுத்தறிவோடு நான் வாழ விரும்புகிறேன். இப்படியும் இருக்கிறார். அவர் பேசாமல் இருப்பது பேசினால் நம்மை பற்றி தெரிந்து கொள்வார் என்று நினைக்கிறாரா, அல்லது நாம் அதிகமாக பேச நம்ம அறிவுத்திறன் வெளியே வந்துடும் நினைக்கிறாரா? இதில் 2இல் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். அக்னீஸ்வரன் என்ன நினைக்கிறார்? நான் எதையுமே நினைக்கவில்லை. அவர் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல நீங்க வேற செபஸ்டியன் வேற பாக்குறாரு, என்ன சொல்லக்கூடாது அக்னீஸ்வரன், அதனால தான் கேக்குறேன். அது எல்லாவற்றிலும் அமைதியாக இருப்பது. நாம் தேர்ந்தெடுக்காமலே இருந்திருக்கலாமே, நாம் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அமைதியாக இருப்பது தமிழ்நாட்டு ஜனநாயகத்துக்கு, விவசாயிகளுக்கு அது இழுக்கு, ஆபத்துன்னு நினைக்கிறேன். செபாஸ்டியன் சார், எவ்வளோ சார் கடன் இருக்கு? 15,000 கோடி இருக்கா விவசாயத்தில்? சார் எவ்வளோ சொன்னீங்க? 15,000 கோடி விவசாய கடனா? 14,000 கோடி. இப்போ எவ்வளோ சார் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? 5,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லாட்டு. நீங்க நீங்க முழு கடன் சொன்னீங்க சார். சார் இருங்க சார், தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தேர்தலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பேச்சு. சார் எல்லாத்துலயும் வந்து செபாஸ்டியன் சார், நீங்க சொல்லாதது எதையுமே நாங்க கேட்கல. 10 ரூபாயோட நாங்க 15 ரூபாய் கூடுதலா கேட்கல. 10 ரூபாய் சொன்னீங்களா, 10 ரூபாய் செய்யுங்கன்னு தான் கேட்கிறோம். இப்போ நான் இந்த 5,000 கோடி தள்ளுபடி பண்ணியாச்சு, அதுலயும் பற்றாக்குறையை குறைச்சாச்சு. இன்னும் அடுத்த ஒரு 2-3 மாசத்துல அதையும் நம்ம ஃபுல்லா இறக்கிடுவாங்க. அதுக்கு இருங்க, அது முக்கியமான ஒரு நிமிஷம் சார். டிஎம்கேல அவர் சொன்னார் 1,500 கோடி, 5 வருஷம் சேர்த்து சார் 1,500 கோடி. நாங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றத இன்னும் 5 வருஷத்துக்கு 9,500 கோடிக்கு அலாட் பண்ணியிருக்கோம் இரிகேஷனுக்கு. அப்போ அதனுடைய டெவலப்மெண்ட்டே எங்கேயோ போயிடும். நீங்களும் சேர்த்தான்னு சொல்றீங்க யாரு சார்? அது முடிஞ்ச கதை. இதை முடிய ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா, நாங்க வந்து எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் சொசைட்டி சார். இப்போ ஊட்டியில் வந்து கேரட் இதாகும் சார், இங்கே ஆகாது. உருளைக்கிழங்கு சில இடங்களில் கிடைக்கும். நம்ம போய் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பர்ச்சேசிங் பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சொசைட்டி ஆரம்பிக்கிறோன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மூலியமா நம்மளுடைய வாழ்வாதாரம், அதாவது சேத்துல கை வச்சா சோத்துல கை வைப்போம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த இப்பவே போட்ட விவசாயி தான் நீங்க மறக்காதீங்க. நிறைவா எடுத்துக்கிட்டேன் முருகையன். சரி, ஓகே. தமிழ்நாடு அரசினுடைய வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பல கோணங்கள்ல பல கருத்துக்கள் சொன்னாலும் கூட என்ன பேசப்படுகிறது இந்த பட்ஜெட் குறித்து என்பதுதான் ஜெயா பிளஸும் இன்று 4 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதத்தை நகர்த்தியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.